மாந்திரிகம்னாலே மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு கெட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு இல்லைங்களா? ஆம். மந்திரவாதி அப்படின்னு சொல்லும்போது அந்த உச்சரிப்பே ஒரு ஒரு கலக்கமான ஒரு உச்சரிப்பா இருக்கே சார். ஒரு சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி ஒரு பெரிய தனி ஜாமராஜ்யத்தை படைக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தளர்ந்துட்டார், இறந்தே போயிட்டார். ஓ சரிங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துச்சு. இப்போ இறை நம்பிக்கை இல்லாதவர் தான் கலைஞர் ஐயா. அவருக்கு இறை நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அவர் பேச மாட்டார். ஆனால் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் கருப்பு கண்ணாடி மஞ்சள் கலர் துண்டு அவர் விட்டதே இல்லை. சாத்தியமே இல்லையாங்க. செவ்வாய்கிரகத்தில் பில்டிங் கட்டவோ ஹோட்டல் கட்டவோ மக்களை கூட்டுக்கிட்டு போகவோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்காக துவங்கப்பட்டது தான் அந்த கம்பெனி. திறமை இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லை. அதனால மாந்திரிகம் ஒரு சில பேரால மட்டும்தான் தரவா கற்றுக்க முடியும். எல்லா விஷயத்திலையுமே ஒரு தடைகள் வரும். உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, கருத்துக்கள் சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆர்வத்தை தடுக்க ஆள் இருப்பாங்க. மொத்தத்தில் நீ ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்கன்னா. NN Black Magic குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒருத்தர் யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரை அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம், குருஜி, மென்டார் மற்றும் மாந்திரிகர்னு பல பரிணாமங்கள்ல நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் சார் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கு ஏன் நான் தொடர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேங்கிறது நமக்கு தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா என் கூட இருந்து என் கூட பல வருடங்களாக என்னோட ஃபேமிலியில் ஒரு சிறந்த நண்பராக இருந்த ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட காலம்னு சொல்கிறதா, இல்லை யாரோ பண்ணி வச்ச மாந்திரிகம்னு சொல்கிறதா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் போய் பார்த்தோம், ஆனால் அதுக்கான சரியான ஒரு தீர்வுங்கிறது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் சில பேர் எங்களுக்கு சொன்னாங்க சந்திரகுமார் சார் பற்றி. அவர்கிட்ட நம்ம போய் எங்களோட கஷ்டங்களை, அவங்க குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு சொன்ன கஷ்டங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கொடுத்த சில விஷயங்கள், அவர் பண்ண சில மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குன்னு அதுக்கு காரணம் சந்திரகுமார் சார் அவர் தான். அதனால தான் தொடர்ந்து அவரோட நேர்காணலில் நான் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு ஆடியன்ஸான உங்களுக்கும் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை தீர்க்கிற வகையில், உங்களுக்கு இருக்க சந்தேகங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிற வகையில் நிறைய உரையாடல்களில் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு உரையாடல் தான் நடக்க போகிறது. சார் வணக்கம். வணக்கம் சார், மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கு சார். முதல்ல மாந்திரிகம்னா என்ன சார்? மாந்திரிகம்னா அதர்வனம். பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். சரிங்களா? அதர்வனங்கிறது இப்போ 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்கள்ல அதர்வன வேதம் கொஞ்சம் விசேஷம். அந்த அதர்வன வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மந்திரத்தினுடைய கதிர்வீச்சு மூலியமாக, மாந்திரிகத்தினுடைய மந்திரத்தினுடைய கதிர்வீச்சு மூலியமாக, அதிர்வுகள் மூலியமாக எதிர்வினைகள் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க கருமுறை உருமுறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 நாள், 5 நாள், 9 நாள், 11 நாள், அதுக்கு அந்த வசதிக்கு தகுந்தாற் போல யாகசாலை நடத்துவாங்க. சிவாச்சாரியர்கள் அதிகமா இருப்பாங்க. அங்க நிறைய புனித நீர்கள், ஒவ்வொரு கங்கையிலிருந்தும் ஒவ்வொரு புனித நீர்கள் கொண்டுகிட்டு அந்த கலசத்துல அடைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் செபிக்கப்படும். நிறைய வேத மந்திரங்கள் செபிக்கப்படும். அந்த யாகசாலை கொட்டாவன்னு சொல்ற இடத்துல இருந்து தர்ப்பபுல் இருக்கு இல்லைங்களா, அதால கயர் மாதிரி திரிச்சு அந்த கோபுரத்தினுடைய கலசத்துல கொண்ட கட்டுவாங்க. அப்புறம் நிறைய பெரிய பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கொடிமரத்துல அந்த தர்ப்பப்புல்லினுடைய கயரை சுத்தி வச்சிருப்பாங்க. அது மாதிரி வாசல்ல தர்ப்பப்புல் கயிறு இருக்கும். இந்த தர்ப்பப்புல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்தை கடத்தக்கூடிய ஒரு பாதை. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நடக்கிற வேத மந்திரங்கள் இந்த கதிர்வீச்சை அந்த கும்பத்துக்கு ஏத்துவாங்க. அதனாலதான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேகம் பண்றது. அவ்வளவுதான் அந்த சக்தி நிற்கும். அது அதர்வன கலையை சேர்ந்தது. மாந்திரிகத்தினுடைய கதிர்வீச்சு, மந்திரங்கள் பிரகாடனம் பண்றது, இதை சார்ந்துதான் மாந்திரிகம் வரும். ஒருத்தருடைய போட்டோ, ஒருத்தருடைய விஷயங்கள், பேரு, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், குல தெய்வம், இதெல்லாம் அந்த தகட்டுல எழுதப்பட்டு அதுக்குன்னு விசேஷமான படைகள் போட்டு நேரங்காலங்கள் இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்ப்பிறை, பஞ்சமி, நவமி, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரம், புதன் ஓர, சூரிய ஓர, வெள்ளி ஓர, இதெல்லாம் கணிக்கப்படும். அதுக்கு பிறகு வேத மந்திரங்களை ஜபிப்பாங்க. அதுதான் அது செவ்வரளி பூவு, சவ்வாது, மல்லிப்பூவு, மறிக்கொழுந்து, அதுலயும் மாறுபடும். இது மூலியமா செபிக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சாக
சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டவங்களுடைய குடும்பத்தை அணுகும். ம். அங்க இருக்கிற பிரச்சனைகளை கியூர் பண்றது தான் ம். இந்த மாந்திரிகம். இதை நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். ம். ஆனா அங்க சித்தர்கள் சொன்னது என்னன்னா நல்ல வழியில தான் இதை பயன்படுத்த சொன்னாங்க. ஒரு சில பேர் இதை தவறா இந்த பயன்படுத்த. மாந்திரிகம்னாலே மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு கெட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா. மந்திரவாதி அப்படின்னு சொல்லும்போது அந்த உச்சரிப்பே ஒரு ஒரு கலக்கமான ஒரு உச்சரிப்பா இருக்கே சார். அதுக்கு ஏன் மந்திரவாதின்னு வந்துச்சுன்னா ஆ. மந்திரத்தை வந்து வாதமிடுறது. வாதம்னா என்ன? பேசுறது. வாதமிடுறதுதானே பேரு. மந்திரம் வாதம், அதுதான் அதுக்கு சொன்னது. ஆ. இதை ஷார்ட்டா மந்திரவாதி மந்திரவாதி மந்திரவாதின்னு. மந்திரத்தை வாதமிடுறவர் அவரெல்லாம். ஓகே. இந்த எதிர்வினையை வந்து வாதமிட்டே ஜெயிக்கிற அதான் மந்திரவாதி. ஓ. வாதமிட தெரிஞ்சவங்க, அதை சொல்ல நான் தெரிஞ்சவங்க. சின்ன வயசுல இருந்தே படங்கள்லாம் பார்த்தேன். மந்திரவாதிலாம் பயங்கரமா நீங்க இருப்பாங்க சார். படத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அது இல்ல சார். சின்ன வயசுல படங்கள் அப்ப எங்க சார் நான் படத்துல இருந்தேன். படங்கள்ல ஏன் நீங்க நிறைய பார்க்கும்போதே பேய் படம் நடிச்சினப்ப அந்த காஷ்மீர் ஆவல் வந்து இப்ப நீங்க சார் இப்ப சூர்யா நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே ஒரு மந்திரவாதி அப்படின்னாலே அவங்க பார்க்கறதுக்கே அந்த பயங்கரமா இப்ப மக்கள் பயப்படுற மாதிரி இருக்காங்க. ஆனா உங்களை பார்த்து அப்படி தெரியல சார். நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இல்ல இப்ப சின்ன குழந்தைங்களுக்கும் பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு பூச்சாண்டி யாராவது வரைக்கும் பார்த்திருக்காங்களா? ஆமா அப்படிதான் என்ன சார்? ஆனா எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு சொல்லியே பயமுறுத்தி பண்ணுவாங்க. அந்த பூச்சாண்டி யாருன்னே இன்னும் தெரியல. இன்னமும் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அதிரகசியமாகவும் இருக்கு. இது எல்லா தாய்மாருக்கும் பூச்சாண்டினா தெரியும். ஆனா பூச்சாண்டி யார் பார்த்திருக்கா இது வரைக்கும்? பூச்சாண்டினா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி அதுக்கு பாட்டு கூட இருக்கு. பூச்சாண்டி வாரான் வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுவரையிலும் பூச்சாண்டி யாரும் பார்த்ததில்லை. சரி, ஆனா மந்திரவாதி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதான் என்ன பாக்குறீங்களா? மந்திரவாதி, மந்திரத்தை வாதமிடவர் தான் ம். மந்திரவாதி. ஏவல்னா என்ன சார்? ஆ ஏவல் மாந்திரிகத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ம். இதுல வந்து ஏவல் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இறந்து போன ஆத்மாவை ஏவுறது. ஓ. அதுதான் அது. இறந்து போன ஆத்மாவை ஏவுறது. அவங்களுக்கு தான் உயிர் இருக்காது. இறந்து போயிடுவாங்களே. அது எப்படி? உடம்புக்கு தானே அழிவு. உயிருக்கு வந்து உங்களுக்கு அழிவு கிடையாதுல்ல. ஆன்மாக்கள் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்ப வந்து உங்களுக்கு அதுல துஷ்மரணம் ஏற்பட்டு இறந்து போறாங்க இல்லையா? துர்மரணம். இந்த ஒரு விபத்து நடந்தோ, இல்ல ஒரு தூக்கு போட்டோ, இல்ல ஒரு பாய்சன் சாப்பிட்டோ, இந்த மாதிரி இறந்து போறவங்களுக்கு வந்து ஆயுள் காலம் இருக்கும். ஓகே. அவங்க உலாவுவாங்க. பேய் பிசாசா உலாவுவாங்க. ஆ. அந்த மாதிரி ஆத்மாக்களை வந்து நம்ம கொஞ்சம் சித்து எடுத்து, சில அவங்கள வேற மாதிரி நம்ம வேத மந்திரங்கள என்னங்க தத்து எடுத்துன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்களே சார். ஆமா. கேட்கவே பயமா இருக்கு. அது சித்து, சத்து அத வந்து ஆ. நம்ம எடுத்து, ஆ. அது வந்து எல்லா வேலைக்கும் நம்ம அவங்கள பயன்படுத்த முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தினால நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன். என் பொண்ணு வாழல, என் புள்ள வாழல, எனக்கு நிறைய பிரச்சனை, அவமானம், அசிங்கம். ஆனா அவங்களுக்கு நான் எந்த தீங்கும் பண்ணல. எனக்கு மாறி மாறி கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விமர்சனம் வைக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி பண்றாங்க. அவங்களுக்கு ஏதேனும் பண்ணணுங்கும் பொழுது, அப்ப இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க. ஏவி விடுறது. ஆ. அப்ப இந்த மாதிரி ஏவி விட்டாச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள சந்திப்பாங்க. ஓ. வீட்டுல வந்து நிம்மதி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம், ஆக்சிடென்ட், விபத்து, ம். கல்யாணம் பண்ணி போயிருந்தா அங்க பிரச்சனை, இடம் விக்கிறது, வீடு விக்கிறது, பொருளாதாரத்தை இழக்கிறது, எல்லாத்தையும் இழந்துட்டு ம். ரொம்ப ஜீரோவா வந்துடுறது, தற்கொலை எண்ணத்துக்கு போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள அவங்க சந்திக்க நேரிடும். இதுக்கு பேர் தான் ஏவல்னு சொல்றது. ஆத்மாவை ஏவி விடுறது அப்படின்னு சொல்றது. பில்லி சூனியம்னா என்ன சார்? பில்லின்னா ஹிந்தியில பூனைன்னு அர்த்தம். பூனை. ஆமா. ஹிந்தியில வந்து பில்லின்னா பூனைன்னு அர்த்தம். பூனைய பலியிடுறதுக்கு பூனை. பேரு தான் பில்லி வைக்கிறது அப்படின்னு. ஓ. அப்ப பில்லி வச்சாச்சுன்னா பொருளாதாரத்த பாதிக்கும். அவங்க என்னதான் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, 100 கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, சரசரன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா ம். கீழ் நோக்கி வந்துருவாங்க. அவங்க ஓகே. தொடுறது எல்லாமே லாஸ் ஆகும். ம். எதுலயுமே முன்னேற்றம் இருக்காது. ம். ரொம்ப ஒரு விபரீதான ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. தன்னை அறியாம செயல்படுவாங்க. ம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 50 கோடி ரூபாய் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ம். அவங்கள கொண்டு அந்த மாதிரி தள்ளும். அது பில்லிய பணிகிட்டு அத பூனைய பலியிட்டோம்னா அதுக்கு பேரு பில்லின்னு பேரு. ஓகே. அதுதான் விஷயம். அப்போ ஏவல், பில்லி சூனியத்தால ஏற்படுற விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்றீங்க. பயங்கரமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆ. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு குறுகிய காலத்துல நிறைய கஷ்டங்கள சந்திச்சு, நிறைய போராட்டங்கள சந்திச்சு ஒரு இடத்த பிடிக்கிறாரு. ம். பிடிச்சு ஒரு அரசியலுக்கு வர்றாரு. ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல்யமா வேற மாதிரி போகுது. பிரபலமா. ம். களம் காண்றாரு. ம். பெரிய ஒரு போல்ட்டான அரசியல்வாதியா மாறுறாரு. ம். ஒரு சினிமா துறையிலும் சரி, அரசியலிலும் சரி ஒரு பெரிய தனி ஜாமராஜ்யத்த படைக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தளர்ந்துட்டாரு. ம். இறந்தே போயிட்டாரு. ஓ. சரிங்களா? அப்ப அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அது நோய்வாயின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து இப்ப இறந்தே புரியுது நீங்க யார சொல்லுவீங்கன்னு. இறந்தே போயிட்டாரு. அந்த மாதிரி ம். நிறைய இருக்கு இங்க. நம்ம பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவங்க, பிளாக் மேஜிக்கால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. ம். பிளாக் மேஜிக்கால ஒருத்தர வந்து வேற மாதிரியும் கொண்டு போ முடியும். அதே நேரத்துல பிளாக் மேஜிக்னால வேற மாதிரி நம்ம கொண்டு வரவும் முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டினுடைய சிஎம் அவர் நெத்தியில வச்சிருக்கிற மை வந்து ரொம்ப பிரபல்யமா பேசப்படுது. அரகஜா.
அது அரகஜாவே கிடையாது. நான் நிறைய காணொளியில சொல்லியிருக்கேன். அரகஜாவெல்லாம் வச்செல்லாம் இப்படி பண்ண முடியாது. சரிங்களா? அரகஜாங்கிறது வந்து ஒரு மைய தயார் செய்யறதுக்கு அது ஒரு பொருள். ம். அத்தரு, புனுகு, ஜவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டை, மயில் தொகை, தொட்டாசினங்கி வேறு, வெற்றி வேறு, புல்லாமணக்கு, பச்சைக்கற்பூரம், சுழல்வண்டு, குழியானை, ம். அஞ்சனக்கல், படிகம் இதெல்லாம் சேர்த்தாதான் ராசவசிய மையா ரெடியாகும். ஆ. அதுக்கு பிறகு இதெல்லாம் அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவுல வாழை மேல வச்சு பன்னீர் ரோசா இதழ்களை போட்டு வேத மந்திரங்கள் ஜெபிச்சா அதுக்கு உயிர் வர்றதா அர்த்தம். இப்போ இதை நீங்க வச்சிருக்கிறது அதானே சார்? ஆமா. இதை நெத்தியில வச்சிருக்கணும். இப்போ ஒரு ராசவசிய மை வச்சா சபையை கட்டுப்படுத்தலாம். எந்த சபையை கட்டுப்படுத்தலாம்? ஆளுங்க அதிகமா கூடுற இடம், ம். ஒரு கல்யாணம், ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்த சபையை கட்டுப்படுத்துறதுக்காக வைக்கிற பேரு தான் ராசவசிய மை. ம். அவர் இருக்கிறது சட்ட சபை. ம். 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 சபைக்கும் சட்டசபைக்கும் நேரா வித்தியாசம் இருக்கு. ம். சட்டசபையில 234 தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏ இருப்பாங்க. இதை தாண்டி ஐஏஎஸ், ஐபிஎஸ், உயர் பதவி இத்தனை அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. ம். இப்ப சட்டசபையை நேரடியா டெலிகாஸ்ட் பண்றாங்க. நீங்க அதை பார்த்தா தெரியும். ஆமா. சிஎம் வந்து பேசாம கீழே பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. இப்போ நியூஸ் சேனல் தான் சார் டிஆர்பி அதிகமே. அவர் எதிர்ந்துருச்சு பார்த்தாருன்னா வேற மாதிரி ஆகும். ஆ. அந்த மாதிரி கையில கட்டுற சிவப்பு கலர் கயிறு, கருப்பு கலர் கோட்டு, நெத்தியில வைக்கிற பொட்டு, திருச்செந்தூர் வேலு, கர்நாடகா கோவில் இருக்கிற மூகாம்பியா கோவில் இதெல்லாம் ஒரு விஷயம். ம். தன்னுடைய படம் அவர் குடும்பத்துல சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அப்ப கூட வழிபாடு அவர் வைக்கல. ம். இந்த பிரச்சனை சரியாகணும், போகணும், வரணும்லாம். ம். திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனாரு. வேல் வாங்கினாரு. மூகாம்பியா கோயிலுக்கு போனார். டெல்லி போயிட்டு உடனே மூகாம்பியா கோயிலுக்கு போனாரு. கையில சிவப்பு கலர் கையில வெள்ளி வாள் கொடுத்தாரு. ஆமா. கையில சிவப்பு கலர் கயிறு, நெத்தியில பொட்டு, கருப்பு கலர் கோட்டு. இப்ப இறை நம்பிக்கை இல்லாதவர் தான் கலைஞர் ஐயா. ம். ம். அவருக்கு இறை நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அவர் பேச மாட்டாரு. ஆனா அவருடைய இறுதி காலம் வரைக்கும் கருப்பு கண்ணாடி, மஞ்சள் கலர் துண்டு அவர் விட்டதே இல்ல. ம். கிளறுல பல சூட்சமங்கள் இருக்கு. ம். சரிங்களா? கலர்ல. ம். புரியுதுங்களா? இவரை கருப்பு கலர் கோட்டு போட சொல்றாங்கன்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு. ஓ. கையில கயிறு கட்ட சொல்றாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. மையில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்ப நீங்க அதர்வனத்துல வந்து நல்ல விஷயத்தையும் பண்ண முடியும், கெடுதலான விஷயத்தையும் பண்ண முடியும். அப்ப பிளாக் மேஜிக், பில்லி, சூனியா, ஏவல், செய்வினையினுடைய பாதிப்புக்கும் இங்க ம். ஆதாரம் இருக்கு. ம். சில மைப்பொருள்களை வச்சும் உச்சநிலை அடைகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. ம். மாந்திரீக தோற்றம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது சார்? மாந்திரிக தோற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, பாதிக்கப்பட்டு ம். ஒருத்தர் கியூர் ஆனால் ம். அவங்க சார்புல வெளியிடப்படுது இல்லையா? ம். இவர் மாந்திரிகர் தான், இவர் என்ன குணப்படுத்தினாரு, என்ன சரி செஞ்சாரு, என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அடுக்கடுக்கா இவருக்கு மாந்திரிகங்கிற ஒரு பட்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். ம். இது அதர்வனம் முழுமையா கத்தவங்களா இருக்கணும், அதர்வனம் நல்ல தரவா தெரிஞ்சவங்களா இருக்கணும், வம்சாவழியா கத்துக்கிட்டவங்களா இருக்கணும். ம். நிறைய யோகா பயிற்சி, தியான பயிற்சி, குண்டலினி, வாசி யோகம், பிரம்ம முகூர்த்த பூஜை, அதர்வனத்தினுடைய 8 கலைகள், தெய்வ உபாசனை, அனுகிரகம், 2ல செவ்வாய், ம். அவங்க பிறந்த ராசி, நட்சத்திரம், லக்கணங்கள், பூர்வா புண்ணியா, கருமாவின, குடுப்பனை, அந்த ஆன்மீகவாதியா மாறுறது, அதுல ஆர்வம் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அந்த பட்டத்தை வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் வந்து ஒரு இன்ஜினியருக்கு பல பேர் சேர்றாங்கன்னா அத்தனை பேரும் வெளியில வந்து இன்ஜினியரா சாதிக்கிறது இல்லை. ம். 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 இப்போ உங்க துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, சினிமாவில் எத்தனை பேர் பெருசா வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? உண்மைதான் சார். நிறைய கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. திறமை இருக்கிறவங்களும் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. ம். கொஞ்சமா திறமையை வச்சுக்கிட்டு டக்குன்னு டாப்ல வர்றவங்களும் இருக்காங்க. ஆ. சரிங்களா? அது நான் நிறைய பேட்டிகளில் பார்த்துருக்கேன். கன்னி வெடி மாதிரி பார்த்து பார்த்து காலை வைக்கணும், ம். எந்த நேரம் எப்போ யாரு சறுக்கி விடுவா, என்ன செய்வான்னு தெரியாது ம். அப்படின்னு. ம். இங்க வந்து உங்களுக்கு என்ன பொறுத்தளவுக்கு கருமா கொடுப்பேன, 2வது நேர்ம ஒழுக்கம் இருக்கும் பொழுது நீங்க உச்சத்துல வரலாம். இப்ப என் பேர்லயும் நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், ம். ம். எனக்கு கீழே நிறைய விமர்சனம் இருக்கலாம். ம். விமர்சனத்தை பார்த்தாலாம் இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஐயன் திருவள்ளுவர் மேல விமர்சனம் இருக்கு, ம். ஏபிஜே அப்துல் கலாம் மேல விமர்சனம் இருக்கு, சிஎம் உங்கள் மேலேயே விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க சார் சமயமா. ஆமா, சிஎம் மேல விமர்சனம் இருக்கு, மோடி மேல விமர்சனம் இருக்கு. இங்க விமர்சனம் இல்லாத ஆளே யாரும் கிடையாது. ம். அதையெல்லாம் நம்ம காதுல வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பத்தி விமர்சனம் எழுதணும்னாலே அந்த ஆளு உச்சத்துல இருக்கணும். சம்பந்தமே இல்லாதவன ஒருத்தனை போய் நீங்க எழுத முடியாது. ம். விமர்சனம் வாங்குற அளவுக்காவது நான் வளர்ந்துருக்கேன்ல. ம். 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 புரியுதுங்களா? புரியுது. எத்தனையோ சேனல் இருக்கு, எவ்வளவு பேர் வர்றாங்க. என்ன ஒருத்தன் கவனிச்சு கீழே ஒரு விஷயம் எழுதுனானா நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். ம். சரிங்களா? இன்னைக்கு விமர்சனம் எழுதுறவங்க சைக்கிள்ல போறாங்களா, பைக்ல போறாங்களா, ஃபார்ச்சுனர்ல போறாங்களான்னு எனக்கு தெரியாது. ம். ஆனா நான் விலை உயர்ந்த கார்ல தான் போறேன். விலை உயர்ந்த இடத்துல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். நான் விமர்சனம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னு நினைச்சு அது ஒரு பெருமை தான் எனக்கு. புரியுதுங்களா? புரியுது. அந்த இடத்துலயாவது நான் இருக்கேன்ல. அப்ப அது எல்லாமே இறைவனுடைய சித்து. அவ்வளவு. சரிங்க சார். இப்ப விமர்சனம் வாங்குற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்றீங்க. இப்போ இந்த மாந்திரீக துறையில நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் மாந்திரிக துறையில வெற்றி இது வந்து ஒரு எளிதல்ல. ம். சரிங்களா? அதற்காக எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? சில பேர் பெரிய பெரிய ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு ஈவெண்ட்லையோ பெரிய மேடைகளில் சொல்லுவாங்க, ம். நான் அதை கடந்து வந்தேன், இதை கடந்து வந்தேன், நான் அப்படி சிரமப்பட்டேன், இப்படி சிரமப்பட்டேன்,
இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு நம்ம வந்து 3 மணி 20 நிமிஷம் எழுந்திருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. அதெல்லாம் நம்ம எழுந்திருச்சு பயிற்சி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஒரு அது எனக்கு தெரியல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு, சரிங்களா? இதை இருக்கும் அவ்வளோதான். ஆனால் நானும் நிறைய அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, சப்போர்ட் இல்லாமல், மன கஷ்டம், இன்னல், நிறைய இடங்களில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறது, உச்சரிப்பு வரலைன்னு சொல்கிறது, நீ நாக்க வழிக்கணும்னு சொல்கிறது, இது நிறைய விஷயங்களை நம்ம நிறைய கடந்து தான் வந்திருக்கோம், சரிங்களா? எடுத்த உடனே. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கட்டும், சரிங்களா? நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து எல்லாருமே போய் மக்கள்கிட்ட சேரணும்னு அவசியம் இல்லை. ஏதேனும் 1, 2 போய் சேர்ந்தா போதும். எந்த துறையா இருந்தாலும் சரி, அது மாந்திரிக துறையா இருந்தாலும் சரி, சோதிட துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, அரசியல் துறையா இருந்தாலும் சரி, முதல் படி ஏறுறது மட்டும்தான் சிரமம், சரிங்களா? அடுத்தடுத்த படி ஏறுறது ஈஸி. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ விஜய் சார் இருக்கார் இல்லையா, சிஎம், அவர் வந்து தன்னுடைய இயக்கத்தை கலைச்சி கட்சியாக மாறும் பொழுது அவருக்கும் ஒரு 100 பேரோ இல்லை 10 பேரோ 20 பேரோ ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஐயா, நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீங்க, நிறைய வருமானம், இது தேவையில்லாத வேலை, சரிங்களா? இது கொஞ்சம் குழப்பம், நிறைய எதிரிகளை சம்பாதிக்கணும், மன உளைச்சலை கொடுக்கும், இது உங்களுக்கு வேணாம் ஐயா, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறீங்க, வெற்றியின் விளிம்பில் இருக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா. எதையுமே காதுல வாங்காதனாலதான் இன்னைக்கு அவர் அரியணை ஏறி இருக்காரு. எனக்கும் ஒரு காலத்துல சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? இது தேவையில்லாத வேலை. உங்க அப்பா குறி சொல்றாரு, அந்த மாதிரி குறி சொல்லு, சடுகுடு அடி, ஊரா போவா, இந்த மாதிரி ஆபீஸ் போடணும், பெரிய அளவுல வரணும், மாந்திரிகம் கத்துக்கணும், அங்க போகணும் இங்க போகணும்னு நினைக்காத, விரலுக்கேத்த வீக்கம், நொண்டியம் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை, இதெல்லாம் கடினம், அப்படி இப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு நான் ஒரு சாதாரண குமார் வந்து இன்னைக்கு என் சந்திரகுமார், அதாவது எண்ணுங்கிறது எங்க அப்பாவோட இன்சில், இன்னொரு எண்ணு குருநாதர், இந்த சந்திரனுங்கிறது நிலவோட அம்சம், எனக்கு கொடுத்த பட்டம். சந்திரகுமார்னு இன்னைக்கு வந்து ஒரு 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 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு தெரியுது. என் ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு 100 பேர் 10 பேர் வந்து போகிறாங்க, நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் அதை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் இன்னைக்கு பண்ண முடியாது. எல்லா விஷயத்திலையுமே ஒரு தடைகள் வரும். உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, கருத்துக்கள் சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆர்வத்தை தடுக்க ஆள் இருப்பாங்க. மொத்தத்தில் நீ ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டினா, எனக்கு ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இப்போக்குள்ள நான் எடுத்துக்கிட்டது எலான் மஸ்க். ஆமா, அவரு ஒரு காலத்துல நிறைய யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தியமே இல்லையாங்க. செவ்வாய் கிரகத்துல பில்டிங் கட்டவோ, ஹோட்டல் கட்டவோ, மக்களை கூட்டுக்கிட்டு போகவோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்காக துவங்கப்பட்டதுதான் இந்த கம்பெனி. அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அதை பீட் பண்றதுக்கு இப்பக்குள்ள ஆளே கிடையாதா? 100 லட்சம் கோடியை அன்னைக்கு இவங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டிருந்தால், இந்த எலான் மஸ்க் இன்னைக்கு உலகம் பூரா அவரோட பேரை நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா, சரிங்களா? அப்ப அதனால உன்னுடைய இலக்கு ஒரு நிர்ணயிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய தெய்வ சப்போர்ட் வேணும், உழைப்புகள் வேணும், ஒரு வெறித்தனம் வேணும். சும்மா எல்லாம் நீங்க ஒரு இலக்கை அடைஞ்சிட முடியாது, சரிங்களா? அது நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணும் பொழுதும் எல்லாரும் சொல்றத வந்து நீங்க காதுல வாங்கிக்கிட்டு அதுல எது பெட்ரு இல்லை, நமக்கு சரியா வரும் போகாது அப்படிங்கிற மாதிரி உனக்குள்ள திறமை இருக்கு இல்லைங்கிறத நீயா கணிக்காத. அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம திறமை வாய்ந்தவன், திறமை வாங்கி நம்மகிட்ட இல்லைங்கிறத நீ கணிக்காத. நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய கூச்சத்தை பண்ணிக்கிட்டே இரு. மெயினா உன்கிட்ட இருக்கிற கூச்சத்தை தூக்கி போடு. உனக்கு தெரியுது தெரியல, உளறையாவது செய். உளறு, அதுல நல்ல நல்ல பாயிண்ட்கள் உனக்கு முதல்ல விழு. இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணுங்கிறத எங்கேயும் நீ முயற்சி பண்ண. உனக்கு தெரிஞ்சதை பேசு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஃபில்டர் பண்ணி உனக்குன்னு ஒரு தனி இடம் வரும். அப்ப நீயே தயார்படுத்திக்க. இது என் அனுபவத்துல நான் சொல்ல வரேன், சரிங்களா? எந்த இடத்துலையும் கூச்சப்படுறதோ இல்லை நமக்கு தெரியுது சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் பாரு அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான். இப்படி வரும்பொழுது நீங்க ஒரு நல்ல இடத்தாரு. ஓகே, மாந்திரிகத்தை எப்படி கற்றுக்கலாம்? எல்லாராலையும் மாந்திரிகத்தை கற்றுக்க முடியுமா? முடியாது. எல்லாராலையும் மாந்திரிகம் கற்றுக்க முடியாது, சரிங்களா? இது நான் எப்படி சொல்லலாம், இதுக்கு நம்ம வேற மாதிரி கூட நம்ம புரியுற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல சமையல் மாஸ்டர் இருக்காருன்னா, எனக்கும் சமைக்க தெரியும் இல்லைன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு நம்ம வாய்க்கு ருசியா சமைச்சிருவோமா, எல்லாம் பண்ணிடுவோமாங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். கைப்பக்குவம்னு ஒன்று இருக்கு. கைப்பக்குவம், ஆமா. இப்போ வந்து அதே மாதிரி அடுப்பு பற்ற வைக்கலாம், அண்டை வைக்கலாம், அரிசி போடலாம், பருப்பு போடலாம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுடலாம். அந்த டேஸ்ட் வருமா? அதுதான் கேள்வி. மாந்திரிகம் கற்றுக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. புக்கு படிக்கிறதோ, பயிற்சி வாங்குறதோ, தீட்சை வாங்குறதோ, உபாசனை வாங்குறதோ, தெய்வத்தை பார்க்குறதோ எல்லாம் ஓகே. ஒரு பிரச்சனையை உன்னால் சரி செய்ய முடியுமா? அதனுடைய முழுமை, அதனுடைய சூட்சமாக இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அதனால இங்கே மாந்திரிகம் எல்லாராலையும் கற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் தரவா விஷயத்துக்கு வர முடியுமா? நம்பர் 1 இடத்துக்கு வர முடியுமா? ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னா அது கேள்விக்குறிதான். இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்திலேயே கொண்டு சேர்க்குறோம் பசங்களை, எத்தனை பேர் முழுமையாக படிச்சுட்டு வெளியில் வரோம்? பாதியில் எத்தனையோ பேர் வெளியில் வந்துடுறோம். படிப்பு முடிக்கல, வாத்தியார் பிடிக்கல, அதே மாதிரி காலேஜ்லயும் அரியர் வச்சிடுறாங்க, படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல. இதை நம்ம குறை சொல்ல முடியாது. நானும் படிச்சிருவேன், நானும் இன்ஜினியரா வந்துடுவேன், நானும் டாக்டரா வந்துடுவேன்னு சொல்ல முடியாது, சரிங்க?
இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் 150க்கு வேலை பார்க்குறவங்களையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பெரிய பெரிய, அதாவது இப்போ கூட நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு குப்பை பொறுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சேனல் போய் இன்டர்வியூ வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் வெளுத்து வாங்குறாரு. என்னையா படிப்புனா அவர் என்னென்னமோ சொல்றாரு. புரியுதுங்களா? பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பாசி ஊசி விற்கிறாங்க இல்லையா, ஒரு அம்மாட்ட போகிறாங்க, அது 8 மொழியில் பேசுது. திறமை இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லை. அதனால மாந்திரிகம் வந்து ஒரு சில பேரால மட்டும்தான் தரவா கத்துக்க முடியும். நான் எப்படி சொல்றேன்? தரவா கத்துக்க. சரி, மாந்திரிகம் எப்படி கத்துக்கலாம்னு கேட்டனே. மாந்திரிகம் எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், மந்திர உச்சாரணம் பண்ண தெரியணும், கடவுளை நம்பணும், இறை நம்பிக்கையை நம்பணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் நீங்க உள்ள வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஐயா.